எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு லாகில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லாகில் என்னோட ஒயிட் ஹேரை எப்படி நேச்சுரலாக பிளாக்காக நான் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெத்தடு தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கோல்டு ஆகிறதில்ல. அதே நேரத்தில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ காலையில் என்னுடைய துணிகளை எல்லாம் மிஷினில் போட்டு காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய யூட்டிலிட்டி ஏரியாவில் நிறைய பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து நான் வந்து கழுவி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து பாத்திரம் கழுவுவேன். அதாவது ரஃப்பாக முதல்ல அதில் எந்த அழுக்கும் இல்லாமல் கழுவி வச்சுட்டு அதுவும் தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். கிண்ணங்கள் தனியாக, பெரிய பாத்திரங்கள் தனியாக, அதுக்கப்புறம் பிளேட்ஸ் தனியாக, டம்ளர் கரண்டி தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி கழுவுறப்போ எவ்வளோ பாத்திரம்னாலும் நம்ம வழக்கமாக கழுவுற நேரத்தை விட சீக்கிரமாக கழுவிடலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கம்மியாக தான் நமக்கு வந்து செலவாகும். பாத்திரத்தையெல்லாம் ரஃபாக கழுவிட்டு சிங்கை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறது விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். அதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்குவேன். அதை எடுத்து நான் கழுவுறப்போ எனக்கு வந்து அதிகமாக வந்து லிக்விட் வந்து வேஸ்ட் ஆகாது. பொதுவாக திக்கான லிக்விடை முதலெல்லாம் நான் அப்படி தான் பண்ணுவேன். தண்ணி ஊற்றிட்டு பண்ணுவேன். நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு எனக்கு வந்து வருது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த அடுப்பில் வைக்கிற பாத்திரங்கள் பாட்டம்லாம் கழுவுறதுக்காக நான் வந்து சபீனா பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் லைட்டாக பெருக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த டே எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முதல்ல நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ப்பு கடாய் 2 வாங்கினேன். இந்த கரண்டி 2 வாங்கினேன். ஒன்று வந்து 99 ரூபா, ஒன்று வந்து 120 ரூபா. ரொம்ப நாளாகவே இந்த கிச்சன் டவல் வந்து வாங்கணும்னு நினப்பேன். அதுக்கப்புறம் பழைய துணியை யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இந்த முறை வந்து ஏதாவது காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்காக நான் அதை வாங்கிக்கிட்டேன். 6 டவல் வந்து 70 ரூபா. இந்த கடாய் வந்து வார்ப்பு கடாய் தான். நான் இது 2 ஒன்று ஆப்பத்துக்காகவும் இன்னொன்று வந்து எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்காகவும் நான் வாங்கினேன். ஒன்று 260, இன்னொன்று 420. இந்த கடாயை நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் அது வாங்கினேன். இந்த இரும்பு கடாய் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இந்த ஓரங்கள்லாம் இந்த கலரில் இருக்குது. நான் வீடியோவில் காட்டுறப்போ அது ஏதோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. அதுக்காக நான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ஹென்னா பவுடர் எப்படி மிக்ஸ் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். 2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 கிராம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி டஸ்ட் டீ பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி. இதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு புளி அந்த கிராம்பு அதில் இருக்கிற எல்லாம் இறங்குற மாதிரி எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கரண்டியில் நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் புளி நல்லா கரைஞ்சி அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த டீ பவுடரில் வரும். நல்லா கொதித்து நமக்கு வந்து 1 டம்ளராக சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம விட்டுடணும். இப்போது நான் வந்து இன்றைக்கி வந்து ஹென்னா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் 2 மெத்தடு வந்து ஹென்னா பொடி போடுவேன். ஒன்று வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி இன்னொன்று வந்து லீஃப் வச்சு பீட்ரூட்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அது இன்னொரு முறை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இண்டிகோ பவுடர், அதாவது அவரி பவுடர் வந்து இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் லோக்கலில் ஒரு நாட்டு மருந்து கடையில் தான் நான் அதை வாங்குவேன். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முதல் நாளே ஊற வச்சாலும் பெஸ்ட்டு தான். அது இரும்பு பாத்திரத்தில் வைப்பாங்க. சில வேளைகளில் மறந்துடுவேன். ஒரு சில நாட்களில் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் காலையில் போடுறதுக்கு அந்த மூடும் இருக்காது, சூழ்நிலையும் இருக்காது. அதனால் வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் வந்து இந்த மெத்தட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம வந்து கொதிச்ச டீ பவுடரை போட்டுட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நான் அதில் ஊற்றிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி ரஃப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கிட்டேன்.
வேணும்னா லெமன் வேணும்னா லெமன் கூட போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ இது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ என்னோடய ஹேர் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு எந்தளவு தெரியுதுன்னு தெரியலை. ஆனால் வந்து நான் இப்போ ஹென்னா போட்டு இப்போ ஒரு 20 நாள் தான் இருக்கும். அந்த பாருங்கள், அந்த ரூட்டெல்லாம் லைட்டாக வெள்ளையாக தெரியுது. அதே மாதிரி என்னோடய ஃபோர்ஹெட்டில் தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து நல்லா 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறிடுச்சு. நல்லா ஊறணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். இப்போ கையில் வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது. நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நமக்கு வந்து எங்கே அதிகமாக போடணுமோ அங்கே நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா தடவி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து முடியலாம், நான் ரொம்ப தடவலை, மிச்சமாக இருக்கிறது மட்டும்தான் தடவியிருக்கேன். இப்போ இதை ஒரு கவர் போட்டு 1 மணி நேரம் வரைக்கும், உங்களுக்கு வந்து முடிஞ்சதுன்னா 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடுங்க. அது வந்து காயக்கூடாது, அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கலர் பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து 1 மணி நேரம் கழித்து நான் இப்போ வந்து கழுவி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரே நாளில் எனக்கு இண்டிகோ பவுடரும் ஹென்னா பவுடர் 2மே போட்டுக்குவேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஷாம்பு போட்டு குளிக்கணும். அதுக்காக வந்து இன்றைக்கே வந்து அவரையும் சேர்த்து போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கழுவிட்டு டவல் போட்டு கட்டி வச்சுட்டேன். இப்போ எனக்கு தேவையான அளவு, முடிக்கு தேவையான அளவு இண்டிகோ பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் வார்மாக இருக்கக்கூடாது, அந்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது காற்றுல படணும். அப்போ வந்து அப்படியே திறந்து வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இது காற்று பட்டு நல்லா கருப்பாயிரும். இப்போ தலையை நல்லா தொடச்சிட்டு, அதாவது ஈரம் இருக்கணும், லைட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கிற முடியில் நம்ம திருப்பி இந்த இண்டிகோ பவுடர் கலந்து வச்ச இண்டிகோ பவுடரை கலந்துட்டு இப்போ இதை வந்து கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம். இப்போ எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போய் நான் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து குளிச்சுட்டு லைட்டாக காய வச்சுட்டு காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு எனக்கு க்ரே ஹேர் கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு லாகில் சந்திக்கலாம். பை.